மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களில் ஜெபங்களை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். வேதாகமத்தில் உள்ள நபர்கள் எப்படி ஜெபித்தார்கள், தேவன் எப்படி பதில் கொடுத்தார் அப்படி என்று தியானித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஜெபம் செய்தது பதில் வந்தது என்பதை காட்டிலும் ஒரு மேன்மையான காரியத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். அது ஒரு ஜெபத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம்தான். நான் நம்புகிறேன் இது இந்த நாட்களுக்கு ஒரு சால சிறந்ததாய் இருக்கும் அப்படி என்று. அது ஆதியாகம புத்தகம் 5வது அதிகாரத்திலே 24வது வசனத்திலே இருக்கிறது. ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டார் அப்படி என்று இங்கே ஏனோக்கு என்கிற மனுஷனை குறித்து இந்த ஆதியாகம புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்திலே எத்தனையோ சம்பவங்களை நாங்கள் பார்த்தோம். ஆனால் ஒரு மனுஷன் வாழ்நாள் முழுவதும் தேவனோடு சஞ்சரித்து எல்லாவற்றையும் காட்டிலும் வெற்றியானதொன்றை கண்டடைந்தான் அப்படி என்றால் இந்த ஏனோக்கை நாங்கள் எடுத்து காண்பிக்கலாம். கர்த்தரோடு சஞ்சரித்தான். ஆங்கில வேதாகமத்தில் போடப்பட்டது he walked with God அப்படி என்று. அப்படி என்றால் கர்த்தரோடு நடந்தான் அப்படி என்ற மாதிரி. அந்த நாட்களில் பார்ப்பீர்களாக இருந்தால் வார்த்தை கிடையாது. இன்றைக்கி வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தையில் நடக்கிறோம். வார்த்தை என்னும்போது எங்களோட வேதம் பைபிள் என்பது போல கிடையாது, எழுதப்பட்ட எந்த காரியம் கிடையாது. அது மாத்திரமல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஆனால் இன்றைக்கு இருப்பது போல அன்றைக்கு செயல்படவில்லை. மனிதருக்குள்ளே தங்கி இருந்து செயல்பட்டதாக பழைய பாட்டில் இல்லை. அவர் ஒரு காரணத்துக்காக வருவார், அதை செய்து முடிப்பார், அதை விட்டு மனிதரை விட்டு போய்விடுவார். ஆனால் இன்றைக்கு மனிதர்களோடு தங்கி இருக்கிறார். ஆனால் இந்த ஏனோக்கு எப்படி சஞ்சரித்திருப்பார் அப்படி என்று சிந்திப்பீர்களாக இருந்தால் நான் நம்புகிறேன் அது ஒரே காரியம், ஜெபமாய்த்தான் இருக்கு. இந்த ஏனோக்கை பற்றி வேதத்தில் எழுதப்பட்ட இடங்களை பார்ப்பீர்களான ஒரு 5 இடங்களில் ஏனோக்கை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 5 இடங்களில் 2 இடங்கள் வம்ச வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. மிகுதியான 3 இடங்கள் இருக்கிறது. ஒன்று எபிரேயர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய விசுவாசத்தை குறித்து. அடுத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது யூதா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஆதியாகமம். இந்த 5 இடங்கள்லேயும் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, எப்படி இந்த மனுஷன் இந்த வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்? அதாவது நாங்கள் முந்தின நாட்களில் பார்த்தோம், ஜெபித்து பதிலை ஒரு சம்பவத்துக்கு பெற்றார் அப்படி என்றது. நான் சொல்கிறேன், அந்த சம்பவங்களை காட்டிலும் இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதை காட்டிலும் மேன்மையானதை பெற்றார் அப்படி என்றால் ஏனோக்கைத்தான் சொல்ல முடியும். ஏதோ சம்பவத்துக்காக அவர் ஜெபிக்க போகவில்லை, அவருடைய வாழ்நாளை ஜெபமாக இருந்தது. நீங்கள் சிந்திக்கலாம், எப்படி இந்த மனுஷன் எப்படி ஜெபித்திருப்பார்? வாழ்நாள் என்றால் வேலை வில்லட்டி இருந்திருக்காதாக்கும், புள்ள குட்டி இருந்திருக்காதாக்கும், ஒன்றும் இருந்திருக்காதாக்கும், இவருக்கு ஒன்றும் இல்லை, 24 மணி நேரம் ஜெபத்தோடு இருந்திருப்பார் அப்படி என்று இன்றைக்கு அநேகர் நினைக்கிற தவறான காரியம் இதுதான். அப்படி தான் ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டும் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஜெபம் என்பது எங்களுடைய வாழ்நாளோடு ஒட்டி இருக்கணும். எப்படி என்றால் எங்களோடு ஒட்டி இருக்கணும். எப்படி என்றால் நாங்கள் போகும்போது வரும்போது கடவுளுடைய சிந்தனை, அவரோடு உறவாடுவது, வேலை செய்யும் போது, இதுதான் நான் நம்புகிறேன் ஏனோக்கு செய்திருப்பார். அதைத்தான் சஞ்சரித்தார் அப்படி என்று இருக்கிறது. அதனால இதனுடைய பின்னணியை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பீங்கன்னா அந்த நாட்கள் ஒரு பயங்கரமான நாட்கள். யூதா புத்தகத்திலே அழகாய் சொல்லப்படுகிறது. அதை வாசித்தால் எங்களுக்கு தெரிய வரும் அவர்கள் எப்படியான மனிதர்கள் அப்படி என்று சொல்லி. யூதா புத்தகம் 14வது அதிகாரத்திலே ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதுக்கும் அவர்களில் அபபக்தி உள்ளவர்கள் யாவரும் அபபக்தியாய் செய்து வந்த சகல அபபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அபபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தை எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதுக்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தாராம். நல்லா கவனிங்க, மனுஷன் கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்திருக்கிறார், பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். 365 வருடம் இந்த பூமியில் வாழ்ந்து
மனுஷன் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். பாருங்க, இந்த நாட்களில் ஒரு 50-60 வருடம் வாழ்வதே ஒரு கடினமாக இருக்குது. அநேகர் சொல்லுகிறார்கள், நாங்கள் எப்போ ஆண்டவரிடத்தில் போகும்போது கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் ஆண்டவர் இருக்கிறாங்க. கர்த்தரை அறியாதவர் சொல்கிறாங்க, நாங்கள் இந்த பூமியை விட்டு எப்போ சாவோம் அன்றைக்கு தான் நிம்மதி என்று சொல்லுகிறார். அருமையானவர்களை சிந்தித்து பாருங்கள், 365 வருடம் ஒரு மனுஷன் வாழ்ந்தான். சும்மா கிடையாது. அபபக்தி உள்ள ஒரு சந்ததிக்கு நடுவில். அபபக்தி என்ன, அவங்களுக்கு பாவம் என்ன பாவம் என்றே தெரியலை, புலையா தெரியலை, எல்லாமே சரி போலவே நினைத்து கொண்டு அவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்றபடி ஏனோ தானோன்று வாழ்ந்த சந்ததி இடத்துல இந்த ஏனோக்கு வாழுகிறார். அருமையானவர்களே, இந்த சந்ததிக்கு நடுவில் பாருங்க, இவருக்கு மாத்திரம் அவர்கள் செய்த எல்லாமே புலை என்று தெரிகிறது. அவர்கள் செய்கிறது தேவ பக்திக்கு ஏதுவானது இல்லை என்று தெரிகிறது. அவர்கள் செய்கிறது பாவமான காரியம் என்று தெரிகிறது. அதைத்தான் யூதா புத்தகத்தில் சொல்லப்படுறார். அவர்களுக்கு எதிராக அவர் முன்னறிவிக்கிறார், அதாவது பிரசங்கம் பண்ணுகிறார். ஆண்டவர் வரப்போறார், மனம் திரும்புங்கள் என்ற மாதிரி அவர் முன்னறிக்கிறார், எச்சரிக்கையை கொடுக்கிறார். அருமையான சிந்தித்து பாருங்கள், அவருக்கு எப்படி இந்த பாவங்கள் தேவ பக்திக்கு ஏதுவில்லாத காரியத்தை செய்கிறார்கள், எல்லாவற்றால் கடவுளுக்கு விரோதமாய் செய்கிறார்கள் என்று தெரிய வந்ததென்றால் தேவனோடு அவன் நடந்தான் அல்லது சஞ்சரித்தான். இதனால தான் அவனுக்கு தெரிந்தது. இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு உங்களுக்கு பாவங்கள் பாவமாக தெரிகிறதா? இன்றைக்கு அநேக நாடுகளிலே அநேக மனிதர்களுக்கு நடுவில் சில பாவங்கள் இன்றைக்கு பாவம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். கடந்த நாட்கள் ஒரு தம்பியை சந்தித்தேன். அவனிடத்தில் சொன்னேன், தம்பி இப்படியெல்லாம் பாவங்கள் பெறுகிறது, விசேஷமாய் ஒரு எச்சரிக்கைகள் இப்படி என்று நிறைய காரியங்களை சொல்லும்போது அவர் இடத்துல கேட்கிறார், அதில் என்ன பாவம் இருக்கிறது? அது பாவம் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். மிகவும் ஆச்சரியமான காரியம் பாருங்கள். இன்றைய சந்ததியினர் பாவம் அது பாவம் இல்லை, அது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அப்படி நினைத்திருக்கிறீர்கள் போல, அது பாவம் கிடையாது அப்படி என்று சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, சற்று சிந்தியுங்கள். அவர்கள் சுட்டி காட்டுவது எதை தெரியுமா? மேற்கத்திய நாடுகள், இப்படியான நாடுகள் எல்லாம் இருக்கிறது. இவர்கள் செய்கிறார்கள், அவர்களையே செய்கிறார்கள் அப்படி என்று சில நாடுகளை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். அந்த நாடை அனுமதித்திருக்கு, அது ஒரு கிறிஸ்தவ நாடு தானே அப்படின்ற மாதிரியெல்லாம் எடுத்து வாதிக்கிறார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு என்ன நடந்தாலும் இங்கேயும் அப்படித்தான் ஒரு சந்ததி வாழ்ந்திருக்கும். அதுக்கு நடுவில் ஒரு மனுஷன் வாழுகிறான், தேவனோடு உறவாடுகிறான், தேவனோடு நடக்கிறான், தேவனோடு சஞ்சரிக்கிறான். அதனால் அவனுக்கு தெரிகிறது இது பாவம், இது தவறான காரியம், இதுக்குள்ளே போகிறவர்கள் அழிந்து போகிறார்கள், இவர்கள் இல்லாமல் போகிறார்கள் அப்படி என்று நினைத்து அவர்களுக்கு எதிராக பேசுகிறார், முன்னறிவிக்கிறார். கர்த்தர் வரப்போகிறார், நீங்கள் அழிய போகிறீர்கள் அப்படி என்று முன்னறிவிக்கிறார். பாருங்கள், இந்த சிந்தை, இந்த காரியம் யாருக்கு தெரிய வரும் என்றால் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் அல்லது ஜெபிக்கிற மனிதர்கள், அவர்களுக்கு தான் இது தெரிய வரும். அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களை சிந்தித்து பாருங்கள். நீங்களும் அப்படி சில காரியத்தை சொல்லி உங்களுடைய இருதயத்தில் சமாளித்து கொண்டு அப்படியான கூட்டங்களோடு சமரசம் பண்ணி கொண்டு தெரிகிறீர்களா? யாராவது செய்யும்போது ஏதோ காரணத்தின் நிமித்தம் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போகிறோம் இன்றைக்கு அநேக நேரத்தில், இல்லையா? ஏன் எங்களுக்கு அதை சர்வசாதாரணம். நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒப்பிட்டு பார்க்கிறோம். அவர்களை பார்க்கல இவர் குறைவாத்தான் செய்கிறார், இல்லாவிட்டால் நான் அவரை பார்க்கிறோம் குறைவாத்தான் பாவம் செய்கிறேன் அப்படி என்று சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, தேவன் நல்லவர். ஒவ்வொரு பாவியும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே அவருடைய திட்டமும் நோக்கமும். பாருங்கள், இந்த ஏனோக்கு முன்னறிவித்து பிரசங்கம் பண்ணினாலும் அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறது. அந்த மகனுக்கு பேர் மெத்துசலாவை முன்வைத்து சொல்லுகிறார். அவனுக்கு மெத்துசலா என்ற பேருடைய அர்த்தமே இவன் இறக்கும்போது அது வரும், எது? வெள்ளப்பெருக்கு, ஜலப்பிரளயம் வரும் அப்படி என்று சொல்லுகிறார். அது வரும் அப்படி என்று பேரை வைக்கிறார். சிந்தித்து பாருங்கள், அந்த மனுஷன் கிட்டத்தட்ட 969 வருடங்கள் வாழ்ந்தான். ஏன் 969 வருடங்கள் வாழ்ந்தான்? கடவுளேனவனே சாக விடவில்லை என்று சிந்தித்து பார்ப்பீர்களா இருந்தால் கண்டிப்பாக நான் நம்புகிறேன், கடவுள் நினைத்திருப்பார் அவ்வளவு காலம் இவன் செத்தால் ஜலப்பிரளயம் வரும், இந்த ஜனங்கள் அழிந்து போவார்கள், இவர்கள் அழிந்து போகக்கூடாது என்று 969 வருடங்கள் மட்டும் இந்த மெத்துஷலாவை காப்பாற்றி பாதுகாத்து சாக விட்டுறக்கூடாதுன்னு வெற்றி கொண்டிருந்தார். பாருங்கள்,
இப்படிப்பட்ட உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு சொல்கிறார், நோவாவின் நாட்களைப் போலவே மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் உண்டு. பாருங்கள், நோவாவின் நாட்களில் எது நடந்ததோ அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பெண் கொடுத்தார்கள், பெண் எடுத்தார்கள், இப்படி பூசித்தார்கள், குடித்தார்கள், எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆனால் கடவுளை மறந்து போனார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படியான சூழ்நிலைக்கு போய் கொண்டிருக்கிறீர்களா? அருமையானவர்களை, தேவனோடு சஞ்சரியுங்கள். தேவன் என்றும் இரக்கமுள்ளவர். அந்த ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது. கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு மேலாய் கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்திருப்பார். நோவா எத்தனை வருடங்கள் பேழையை கட்டி பிரசங்கம் பண்ணினார். மெத்துசலா 969 வருடம் மட்டும் உயிர் வாழ்ந்த. ஏனென்ற கர்த்தர் அவனை மரிக்க விடவில்லை. அவன்தான் வேதத்தில் அதிகமாய் உயிர் வாழ்ந்த நபரும் கூட. ஏன் மரிக்க விட அவனை பாதுகாத்து வைத்திருந்தார் என்றால், அவன் மரித்தால் இந்த சொன்ன வார்த்தை நிறைவேறும், வெள்ளம் வரும், ஜனங்கள் அழிக்கப்படுவாண்டு. கடவுள் பொல்லாதவர் கிடையாது. ஒவ்வொருவரையும் பாதுகாக்கணும், காப்பாற்றணும் என்பது அவருடைய நோக்கம். இன்றைக்கு நான் சொல்லுவேன், இந்த பொல்லாத உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில் நாங்கள் எப்படி வெற்றி நிறைந்தவர்களாய் வாழ முடியும் என்றால், இந்த ஏனோக்கை போல கர்த்தரோடு நடப்பதன் மூலம். கர்த்தரோடு நடப்பதென்றால் என்ன? எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவரை முன்னிறுத்தி அவரோடு எந்த நேரம் உங்களுடைய இறுதியம் தொடர்பில் இருக்கிறது. நாங்கள் வேலை செய்யலாம். பாருங்கள், ஏனோக்கு பிள்ளைகளை பெற்றார், எல்லா காரியத்தையும் செய்தார். ஆனால் கர்த்தரோடு இருந்தார். குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தார், வேலையை செய்திருப்பார், பிள்ளைகளை பெற்றார். ஆனால் அவர் கடவுளோடு நடந்தார், காணப்படாமல் போனார். இன்றைக்கு நான் சொல்லுவேன், ஒரு நாள் வருகிறது, அநேக காணப்படாமல் போகிறார்கள். யார் காணப்படாமல் போவார்கள் என்றால் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் தான். என்ற மனுஷகுமாரனின் நாட்களில் நோவாவின் நாட்களைப் போல நடக்கும் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். அதனால் அருமையானவர்களே, இன்றைய தினம் உங்களை ஆராய்ந்து பாருங்க. நீங்கள் தேவனோடு நடக்கிறீங்க, நீங்கள் வேலை செய்யலாம், குடும்பங்களோடு இருக்கலாம், என்ன செய்யலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை தேவனோடு இருக்க வேண்டும், தேவனோடு வாழ வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்க. உங்களுக்கு பாவமாய் தெரிகிறதா? தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? எல்லாவற்றால் சமரசம் செய்து வாழ்கிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு சிந்தித்து பார்த்து உங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். நோக்கை போல ஒரு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் நாங்கள் மாற முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.